வணக்கம் அன்பு நேயர்களே. உங்களை இந்த கிரக லீலா டிவி சேனல் மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதோ. வாருங்கள், பார்க்கலாம், ரசிக்கலாம். வணக்கம். சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் அல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாதகமங்களை வணங்கி இந்த நல்ல நேரத்திலே ஜாமக்கோல் பிரசனம் பற்றி ஒரு பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, இன்றைய தினம் ஜாமக்கோல் பிரசனத்தில் ஒரு நுட்பமான வித்தியாசமான பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது என்ன பார்த்தோன்னா, 2 நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் வந்து வர்றாங்க உறவினர்கள். அவங்க மதிய வேளையில் சுமார் ஒரு 12:40 இருக்கும். சார், இந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்னாங்க. ஆமாம் இருக்கிற வாங்க அப்படின்னா. சரி அப்படின்ட்டு அவங்க 12:40 மதியம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி, 12:40 வந்து அரை மணி நேரத்தில் வர்றேன்னு சொன்னாங்களே, 1 மணி 1:15 ஆகும் வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மணி 2 ஆகுது, அது வரைக்குமே வரவே இல்லை. என்னடா அரை மணி நேரங்கிற சொன்னாங்க, இப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் சலிப்பாகி போச்சு. அவங்களும் வெகு தூரத்துலேருந்து வர்றாங்க. ஒன்று ரொம்ப நாளைக்கு கழித்து பார்க்க வர்றாங்க. நம்ம விஸ்குன்னு அப்படி ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் உட்காந்துருந்தேன். இப்படி ஃபோன் வந்ததுனால என்னாச்சு, கொஞ்சம் மதியம் ஓய்வு எடுக்கிறது இல்லை, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு உட்காந்து பார்த்தேன். இவ்வளோ நேரமாயும் காணமே அப்படின்ட்டு யோசனை பண்ணி, சரி இன்றைக்கி அவங்க வருவாங்களா வர மாட்டாங்களா, ஏன்னா வெறுத்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு டைம் தள்ளி போயிடுச்சு. அப்போது ஒரு பிரசனம் போட்டோம். அந்த பிரசனத்தில் பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. சரி, இருந்தாலும் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட இது போட்டு பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அன்பர்களுக்கும் அந்த அனுப்பி வச்சோம். அவர்களும் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலுமே வந்து பார்த்தா, இன்றைக்கி அவங்க வரமாட்டாங்க சார் அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு ஆன்சர் போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணார், அந்த ஆன்சர் தான் வந்து கொஞ்சம் நமக்கு வேறு விதமான தூண்டுதலை, நினைவுகளை கொண்டு போயிடுச்சு. சரி, அந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தவறாக பயன்படுத்தி பலன் சொல்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ட்டார். அவர் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் நமக்கே யோசனை வந்தது, என்னடா இப்படி இருக்குது, அப்போ இது என்னது, விதியின்படி பார்க்கும்போது சரியத்தான் இருக்குது, ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு யோசித்தோம். அங்கே தான் ட்விஸ்டே இருந்தது. காலமும் ஜாலமும் ஜாமக்கோல் பிரசனத்தின் அற்புதம் அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது என்ன அற்புதம், அதுதான் இந்த பதிவே. இந்த பதினுடைய சிறப்பே அதுதான். பிரசனம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த பிரசனம் போடப்பட்ட நாள் பார்த்திங்க அப்படின்னா 27 மே மாதம் 2026 மதியம் 1:58 போட்டது. இந்த சாட்டின்படி பார்க்கும்போது உதயம் தனுசு, உதயத்திலிருந்து 4ஆவது வீடு மீனத்தில் ஆறிடம். உதயாதிபதியும் ஆறிடாதிபதியும் ஒருத்தர் தான். அவர் உதயத்துக்கு 10ஆம் வீட்டில் கன்னிமனையில் உதயாதிபதி குரு இருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கதாநாயகன் உதயமாரிடம் வந்துருச்சு. 3ஆவது கதாநாயகன் பார்க்கும்போது பிரசன்னத்தில் வில்லன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அவர் வில்லன் அல்ல. அவர் வந்து நிகழ்வுடைய தன்மையை மறைத்திருக்கிறார், ரகசியத்தை வைத்திருக்கிறார். கவிப்பு அவர் எங்கேன்னு பார்த்தா
உதயத்துக்கு 2ஆம் வீட்டில் மகரத்தில் இருக்கிறார். இப்போது ஜாம கிரகங்கள் வந்து பார்த்தோம்போது உதயம் 29 பாகைகள் இருக்குது. அதே சமயத்தில் ஜாம கிரகம் சூரியன் உதயத்தை கடந்து போயிடுச்சு. கவிப்பு 2ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த கவிப்பு யாரை கவிச்சிருக்குன்னா உதயத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கவிச்சிருக்குது. இதுதான் நிலைமை, உண்மையான நிலை. சரி, ஆரிடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆரிடத்தை சந்திரன் கடந்து போயிடுச்சு. ஜாமகிரகம் சந்திரன் கடந்து போயிடுச்சு. அங்கே எப்படி நிலவரம் அப்படின்னு பார்த்தா, ஆரிடம் 26 பாகையில், கவிப்பு 6 பாகையில். இது நல்லா கவனிக்கணும். ஏன்னா பாகை முறையில் நம்ம பார்க்கும்போது இந்த துல்லியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஆரிடம் 24 பாகையில் இருக்கும்போது சந்திரன், ஜாமகிரகமான சந்திரன் ஆரிடத்தை கடந்து போயிருச்சு. நடந்த நிகழ்வு சுட்டி காட்டுவது ஆரிடம். அதே சமயத்தில் அதே நிகழ்வை அதோட ரகசியத்தை கவிப்பும் காமிக்கும். அப்போ அங்கேயும் அது தெரியும். சரி, இதில் என்ன, இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரசங்கத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேட்ட கேள்வி தாண்டி போகக்கூடாது. அதுதான் பிரசங்கத்தினுடைய முக்கியமான நிலைப்பாடு. அதை சார்ந்து அதை ஒட்டித்தான் பதில் சொல்லணுமே வழிய விலகி போகக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது என்ன, எதிர்பார்த்த நபர் வருவார்களா வரமாட்டார்களா, இதுதான் கேள்வி சுருக்கம். அப்போது இது என்ன பதில் சொல்லுது, 2ஆம் வீட்டில் கவிப்பு, அங்கே தான் எதிர்பார்த்த நபர் வருகை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அங்கே கவிப்பு விழுந்ததுனால கேள்வி சரிதான் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். இது முதல் நிலை. அடுத்தது என்ன பார்ப்போம். இந்த சார்ட்டை பார்த்துட்டு தான், இந்த சார்ட்டை வச்சு நாம் தவறாக கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா அந்த 10 பேரில் ஒருத்தர் சொன்னார். அப்போ தான் இந்த சார்ட்டோட உண்மை நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த உண்மை நிலையில் பார்க்கும்போது சார்ட்டு சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய சார்ட்டில் எல்லாமே சில விஷயங்கள் மாறி போகும். ஜாம கிரகங்கள் வந்து அந்த இடத்துல சரியாக நிற்காது. அப்போ அந்த உண்மை நிலையை பார்க்கும்போது தனுசு உதயம் அது சரிதான். ஆனால் இந்த தனுசு உதயத்தோட பாகை, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலை, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால், உதயம் 29.5 பாகையில் தான் இருக்குது. அது தப்பில்லை, அது இருந்த நிலை சரிதான். அதே போல் அந்த உதயத்தை கடந்து ஜாமகிரகம் சூரியன் 15.31 பாகையில் இருக்கிறதுனால அது கடந்து போயிடுச்சு, உதயத்தை கடந்துருச்சு. ஆரிடம் அதே போல் பார்க்கும்போது 23.48 பாகையில் இருக்குது. சந்திரன், ஜாமகிரக சந்திரன் ஆரிடத்தை கடந்து 15.30 பாகையில் இருக்குது. அப்போ சந்திரன் ஆரிடத்தை கடந்துருச்சு. நிகழ்வு அப்படிங்கிறது நடந்த நிகழ்வு அது சுட்டி காட்டுது. 4 உறவினர்கள் சொந்தங்களை குறிக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா குரு உதயாதிபதி ஆரிடம் ஒருத்தர்னு சொன்னோம். அவர் கன்னியில் 10ஆம் வீட்டில் போய் இருக்கிறார். கன்னி மனை புதனுடைய மனை, சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய மனை. அப்போது இந்த கேள்வி சரியாக இருக்கும் போது உறவினர்கள் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னது சரிதான். கவிப்பு 2 இருக்குது. உறவினர்களுடைய வருகை எதிர்பார்த்துட்ருக்குறோம். அப்போ அங்கே தான் பிரச்சனை. என்ன வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, அடுத்தது பாம்பு உதயத்தை நோக்கி வருது. ஜாமகிரகம் பாம்பு உதயத்தை நோக்கி வருது. ஏற்கனவே வர்றதில் தடை கவிப்பினால். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உதயம் கடந்து போகும்போது 2ஆம் பாவத்தை கடந்து 3ஆம் பாவத்துக்கு போகணும். அங்கே 3ஆம் பாவத்துக்குள்ளே பாம்பு உதயத்தை நோக்கி வருது. அப்போ தடை, நெருக்கடி இதெல்லாம் ஏற்படுது. ஏற்கனவே கவிப்பினால் அந்த விஷயம் நடக்கிறது பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம்பு தடை பண்ணுது. அப்போ என்ன தடையாக இருக்குது, ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த நிகழ்வுனால அவங்க வர்றவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல. அரை மணி நேரத்துலன்னு சொன்னவங்க 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு வரல. அந்த குழுவிட அன்பர் சொன்னாரே, சரி இந்த சார்ட் வச்சுட்டு நாம் சரியான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பு குறைவு, தவறாக போயிடும் அப்படின்னாரே. அப்போ தான் நம்ம யோசித்து பார்த்தோம். அப்படின்னா இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? சார்ட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா வரமாட்டாங்க.
அது சரியான விதியின்படி வர முடியாது, வரமாட்டேன். ஏன்னா உதயத்தில் கவிப்பில்லை, ஆர்டத்தில் கவிப்பில்லை, உதயாதிபதியும் கவிப்பில் இல்லை. கேள்வி கேட்கப்பட்ட பாவத்தில் கவிப்பு, அதுதான் இங்கே முக்கியம். அப்போ பாவத்திலையும் கவிப்பு இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு சிறப்பான விதி இருக்குது தெரியுங்களா? அதுதான் இதனுடைய நுட்பம், இந்த பிரசனத்தினுடைய சிறப்பு. அது என்னன்னு அடுத்தது நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நுட்பத்தை பார்ப்போம். உதயம் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் ஒரு பாகை வித்தியாசத்தில் தான் இருக்குது. கடைசி அந்த பாகை, அப்போ ஒரு பாகை வித்தியாசம் கடந்ததுன்னா அடுத்த 2ஆம் இடத்துக்கு போயிடும். அடுத்தது வரக்கூடிய ஜாமகிரகம் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த எட்ஜில் இருக்குது. இந்த 2க்கு 3க்கு நடுவில் சந்தி அப்படிங்கிற மாதிரி நிற்கிது 30 பாகையில். அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் 1, அதில் 30, 1, 32 பாகை வித்தியாசத்தில் உதயம் பாம்பு இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளி கடந்து போனால் வருமா அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது. ஏன்னா அது அவர் சொன்ன அந்த தவறான வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொன்னாரே, அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சிறப்பு விதி அங்கே வேலை செய்யுது. என்ன? உதயம் தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கடந்து போகும்போது 1 மணி நேரம் இடத்துக்கு ஒரு ராசி கிடக்கு. அப்படி பார்த்தா இந்த 32 பாகை பாம்பையும் கிடக்கணும், கவிப்பு கடந்து பாம்பையும் கிடக்கணும். 2க்கு நெருக்கடியும் தடையும் 2 ஒரு இடத்துல வந்து சேருது. அப்போது இந்த உதயம் கடந்துருச்சுன்னா, நெருக்கடியும் தடையும் கடந்துருச்சுன்னா அவங்க வர முடியும் அல்லவா அப்படின்னு யோசனை பண்ணோம். உடனே அந்த பாகை அடிப்படை கணக்கு பண்ணி பார்த்தா 32 பாகை இடைவெளி 33ஆவது பாகைக்கு வரும்போது அப்படின்னா உதயம் ஒரு பாகை அப்படிங்கிறது கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கும். நல்லா பாருங்கள், 33 பாகை கிடக்கும்போது 66 நிமிஷம். அப்போ 1 மணி நேரம் 6 நிமிஷம். இந்த 1 மணி நேரம் 6 நிமிஷத்தை கணக்கு போடும்போது இவங்க 1:58 நிமிடம் 58 நொடி. அப்படி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 மணி 7 நிமிடம். இந்த 7 நிமிடங்கள் கடந்துருச்சுன்னா உதயம் நெருக்கடியும் தடையும் கடந்து போயிடும். அப்படின்னா அவர்கள் அந்த 3:07க்கு பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனை காட்டுது. அதே மாதிரி 3:07 நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னா 3:07க்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, வந்துட்டோம், பக்கம் வந்துட்டோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னோடனே தயார் பண்ணி பார்த்தா 3:14க்கு வந்துட்டாங்க. அப்போது சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம போட்ட கணக்குப்படியே அந்த சார்ட்டில் உதயம் 4 பாகை, அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உதயம் 4.58 பாகை, அதாவது கும்பம் பனைக்கு வந்துருச்சு. அந்த 1 மணி 6-7 நிமிஷத்தை கடந்து வந்திருக்கு. அப்போது உதயத்தை நோக்கி சந்திரன் 7.39 பாகையில் நிற்கிறார். கிட்டத்தட்ட ஒரு பாகை வித்தியாசம், 2 பாகை வித்தியாசம் தான். ரொம்ப நெருக்கமான நிலை. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்கன்னு கணக்கு தெரிஞ்சது. அப்போ இவங்க 3:07-8க்கு ஃபோன் பண்ணி வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னாங்க. அரை மணி நேரத்தில் வர்றவங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ கரெக்டாக நம்ம போட்ட கணக்குப்படி பார்க்கும்போது 3:07க்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ 3:08 வந்துடும், 3:07 3:08ன்னு வந்துடும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3:13ங்கிற போது 14ங்கிற போது வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்னை பார்க்க வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காலத்தின் ஜாலம், காலமும் ஜாலமும் பிரசன்னத்தின் வண்ணக்கோலம் அப்படிங்கிறத இந்த சார்ட் மூலமாக நாம் விதியை ஒட்டித்தான் அதை கடந்து போன பின்னாடி அந்த நிகழ்வு சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்படிங்கிற போது ஜாமக்கோள் என்ன அழகாக துல்லியமாக நிகழ்வை சுட்டி காட்டிகிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய நிகழ்வு எப்படி நடக்கும், இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, ஜோதிடமானாலும் சரி பிரசன்னமானாலும் சரி இந்த தெய்வீக கிளைகள் குறைபாடு உள்ளது அல்ல, அது துல்லியமாக தான் கொடுக்குது. நாம் கற்ற பாடத்தின் அறிவில் தான் குறைபாடு இருக்கிறதே ஒழிய அந்த கலைகள் நமக்கு முழுமையாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த பிரசனத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பதிவை உங்களோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அன்பு நேயர்களே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் விரைவில் சந்திப்போம். வணக்கம்.